என்னோட கோவத்தை கிளறாத அப்படின்னு பேசணும். எப்படிங்க பேசலாம்? என்னோட கோவத்தை கிளறாத அப்படின்னு பேசணும். டோன்ட் ப்ரொவோக் மீ அப்படின்னு பேசலாம். அம்மா இந்த ஆங்க்ரி அப்படின்ற ஒரு வார்த்தையே காணுமே இங்கே அப்படிங்கிறீங்களா? அப்படிலாம் கேட்கக்கூடாது. இதுக்கு இதாக அர்த்தம்னா அது கேட்டுக்கணும். சரிங்களா? டோன்ட் ப்ரொவோக் மீ அப்படின்னா என்னோட கோவத்தை கிளறாத, என் கோவத்தை கிளறாத அப்படின்னு தான் அர்த்தம். சரிங்களா? சரி. நான் ஆஃபீஸில் இருக்கேன் அப்படின்னு பேசுகிறதா இருந்ததுன்னா ஐம் அட் ஆஃபீஸ் அப்படின்னு பேசலாம். ஐம் அட் ஆஃபீஸ் அப்படின்னா நான் ஆஃபீஸில் இருக்கேன். சரி. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு பேசணும். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். எப்படிங்க பேசலாம்? ஐ ஹாவ் சம்திங் இம்பார்ட்டண்ட் டு டெல் யூ அப்படின்னு பேசலாம். இல்லைனா ஐ ஹாவ் டு டெல் யூ சம்திங் இம்பார்ட்டண்ட் அப்படின்னு கூட பேசிக்கலாம். உங்களுக்கு எது பேசுறதுக்கு வசதியாக இருக்கோ அந்த மாதிரி பேசிக்கோங்க. சரிங்களா? ஐ ஹாவ் சம்திங் இம்பார்ட்டன்ட் டு டெல் யூ அப்படின்னாலும் ஐ ஹாவ் டு டெல் யூ சம்திங் இம்பார்ட்டன்ட் அப்படின்னாலும் இந்த ரெண்டு வாக்கியத்துக்குமே ஒரே அர்த்தம் தான். ரெண்டு வாக்கியங்களுக்குமே ஒரே அர்த்தம் தான். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு அர்த்தம். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை பயன்படுத்தி பேசிக்கோங்க. சரி, அவ்வளோதான் என்னால் பண்ண முடியும் அப்படின்னு பேசணும். அவ்வளோதான் என்னால் பண்ண முடியும். அவ்வளோதான் என்னால் பண்ண முடியும். தட்ஸ் ஆல் ஐ கேன் டூ. தட் இஸ் ஆல் ஐ கேன் டூ அப்படின்னு பேசலாம். தட்ஸ் ஆல் ஐ கேன் டூ. அவ்வளோதான் என்னால் பண்ண முடியும் அப்படின்னு அர்த்தம். சரி, ஒருவேளை நான் லேட் ஆகிட்டேன்னா நீ கிளம்பிடு அப்படின்னு பேசணும். ஒருவேளை நான் லேட் ஆகிட்டேன்னா இன்கேஸ் ஐ எம் லேட் யூ ஜஸ்ட் லீவ் அப்படின்னு பேசலாம். யூ ஜஸ்ட் லீவ் அப்படின்னா நீ கிளம்பிடு. இன்கேஸ் ஐ எம் லேட் யூ ஜஸ்ட் லீவ். ஒருவேளை நான் லேட் ஆகிட்டேன்னா நீ கிளம்பிடு. ஆச்சுங்களா? சரி, இந்த வாட்ச் எவ்வளோ? இந்த வாட்ச் எவ்வளவு எப்படிங்க கேட்கலாம்? ஹவு மச் இஸ் திஸ் வாட்ச் அப்படின்னு கேட்கலாம். ஹவு மச் இஸ் திஸ் வாட்ச்? இந்த வாட்ச் எவ்வளோ? ஆச்சுங்களா? சரி. வரணும்னு ஆசைப்படுறவங்க வரலாம். வரணும்னு ஆசைப்படுறவங்க வரலாம். வரணும்னு ஆசைப்படுறவங்க வரலாம். எப்படிங்க பேசலாம்? தோஸ் ஹூ விஷ் டு கம் மே கம். வரணும்னு யாரெல்லாம் ஆசைப்படுறாங்களோ மே கம் வரலாம். வரணும்னு ஆசைப்படுறவங்க வரலாம். தோஸ் ஹூ விஷ் டு கம் மே கம். வரணும்னு ஆசைப்படுறவங்க வரலாம். என்ன நடந்திருக்குன்னு போய் நீயே பாரு. போய் நீயே பாரு அப்படின்னு பேசுறதா இருந்ததுன்னா கோ அண்ட் see for yourself அப்படின்னு பேசலாம். கோ அண்ட் see for yourself அப்படின்னா போய் நீயே பாரு. வாட் ஹேஸ் ஹேப்பன்ட், என்ன நடந்திருக்கு, நடந்தத அப்படின்னு அர்த்தம். கோ அண்ட் see for yourself வாட் ஹேஸ் ஹேப்பன்ட், என்ன நடந்திருக்குன்னு போய் நீயே பாரு அப்படின்னு அர்த்தம். சரி, அவனோட நச்சரிப்பு என்னால் தாங்க முடியல. அவனோட நச்சரிப்பு என்னால் தாங்க முடியல அப்படின்னு பேசணும். எப்படிங்க பேசலாம்? ஐ காண்ட் பேர் ஹிஸ் nagging அப்படின்னு பேசலாம். அவனுடைய நச்சரிப்பு ஐ கான் பேர், என்னால் தாங்க முடியல, என்னால் பொறுத்துக்க முடியல. ஐ கான் பேர் ஹிஸ் nagging. அவனோட நச்சரிப்பு என்னால் தாங்க முடியல. ஆச்சுங்களா? சரி, இந்த ட்ரெஸ்ஸை எப்போ வாங்கினேன்? இந்த ட்ரெஸ்ஸை எப்போ வாங்கினேன் அப்படின்னு கேட்கணும். when did you buy this dress அப்படின்னு கேட்கலாங்களா? சரி, when did you buy this dress? இந்த ட்ரெஸ்ஸை எப்போ வாங்கினேன்? when did you buy this dress? இந்த ட்ரெஸ்ஸை எப்போ வாங்கினேன்? ஆச்சுங்களா? சரி, நான் உன் கூட இருக்கும்போது உனக்கு என்ன கவலை? நான் உன் கூட இருக்கும்போது உனக்கு என்ன கவலை அப்படின்னு கேட்கணும். எப்படிங்க கேட்கலாம்? why do you bother when I am with you அப்படின்னு கேட்கலாம். why do you bother when I am with you? நான் உன் கூட இருக்கும்போது நீ ஏன் கவலைப்படுற? உனக்கு என்ன கவலை? when I am with you அப்படின்னா என்னங்க அர்த்தம்? நான் உன்னுடன் இருக்கும் பொழுது. இந்த when என்ற வார்த்தைக்கு பொழுது அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்குது இல்லைங்களா? சரி, அது உங்களுக்கு தெரியும். சரி, சீக்கிரமாக எழுது அப்படின்னு பேசணும். சீக்கிரமாக எழுது. ரைட் இட் குயிக்லி. நம்ம தமிழில் பேசும்பொழுதே குயிக்காக எழுது அப்படின்னு தான் பேசுகிறோம் இல்லைங்களா? சரி, ரைட் இட் குயிக்லி அப்படின்னா சீக்கிரமாக எழுது அப்படின்னு அர்த்தங்களா? சரி, அதெல்லாம் என்னால் சொல்ல முடியாது அப்படின்னு பேசணும். அதெல்லாம் என்னால் சொல்ல முடியாது. ஐ கான் சே ஆல் தட் அப்படின்னு பேசலாங்களா? சரி, ஐ கான் சே ஆல் தட். ஐ கான் சே ஆல் தட் அப்படின்னா அதெல்லாம் என்னால் சொல்ல முடியாது. உன்னை சுற்றி என்ன நடக்குதுன்னே உனக்கு தெரியல அப்படின்னு பேசணும். எப்படிங்க பேசலாம்? உன்னை சுற்றி என்ன நடக்குதுன்னே உனக்கு தெரியல அப்படின்னு பேசணும். யூ டோன்ட் நோ வாட் கோஸ் ஆன் அரவுண்ட் யூ அப்படின்னு பேசலாம். யூ டோன்ட் நோ வாட் கோஸ் ஆன் அரவுண்ட் யூ. உன்னை சுற்றி என்ன நடக்குதுன்னே உனக்கு தெரியல அப்படின்னு அர்த்தங்களா? சரி, என்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணுறேன் அப்படின்னு பேசணும். என்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணுறேன். இதை எப்படி இங்கிலீஷில் பேசலாம் அப்படின்னா வாட் ஐ கேன் டூ ஐ வில் டூ அப்படின்னு பேசலாம். வாட் ஐ கேன் டூ ஐ வில் டூ. என்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணுறேன். என்னால் பண்ண முடியறத பண்ணுறேன் அப்படின்னு அர்த்தம். சரி, போட்டியில் யார் ஜெயிச்சது அப்படின்னு கேட்கணும். எப்படிங்க கேட்கலாம்? ஹூ ஒன் த காம்படிஷன் அப்படின்னு கேட்கலாம். ஹூ ஒன் த காம்படிஷன். போட்டியில் யார் ஜெயிச்சது? சரி,
அங்கே அவள் தனியாக போகிறதுக்கு பயப்படுறா. தனியாக அங்கே போகிறதுக்கு அவள் பயப்படுறா அப்படின்னு பேசணும். ஷீ இஸ் அஃப்ரட் ஆஃப் கோயிங் தேர் அலோன் அப்படின்னு பேசலாம். ஷீ இஸ் அஃப்ரட் ஆஃப் கோயிங் தேர் அலோன். ஷீ இஸ் அஃப்ரட் ஆஃப் கோயிங் தேர் அலோன் அப்படின்னா அங்கே அவள் தனியாக போகிறதுக்கு பயப்படுறா அப்படின்னு அர்த்தங்களா? சரி, பீச்சுக்கு போகலாமா அப்படின்னு கேட்கணும். எப்படிங்க கேட்கலாம்? பீச்சுக்கு போகலாமா? ஷல் வி கோ டு த பீச் அப்படின்னு கேட்கலாம். ஷல் வி கோ டு த பீச்? ஷல் வி கோ டு த பீச் அப்படின்னா ஷல் வி கோ டு த பீச், பீச்சுக்கு போகலாமா? இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் ப்ளீஸ் 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 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணணும், சரிங்களா? அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.